ஹலோ கைஸ், நான் உங்கள் சிஜே. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பழைய வீடியோ. காப்பிரைட் காரணமாக நான் இந்த வீடியோ டெலிட் பண்ணக்கூடிய நிலைமைக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நான் அதெல்லாம் சரி பண்ணி உங்களுக்காக திருப்பி கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பாருங்கள். ஹலோ கைஸ், வெல்கம் டு சிஜே த ஹேஷ்டாக் அனிமே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கபானரி ஆஃப் தி அயன் ஃபார்ட்ரஸ் அப்படிங்கிற ஒரு சீரிஸோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் வந்து நான் இந்த மாதிரி ஜுன்ஜி ஈட்டோ கலெக்ஷன் வந்து எல்லாருமே நல்லா இல்லை அப்படின்னு சொல்லும் போது நான் வந்து ஓரளவுக்காவது நல்லா இருக்குது, அட்லீஸ்ட் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு மித்து பஸ்ட் பண்ண போகிறேன். அது என்னன்னா வந்து கபானரி ஆஃப் தி அயன் ஃபார்ட்ரஸ்ங்கிற அனிமே வந்து ஏஓடி உடைய, அதாவது அட்டாக் ஆன் டைட்டனுடைய காப்பி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ அந்த மித்தை வந்து இன்றைக்கி நான் பிரேக் பண்ண போகிறேன். ஸோ அதுவுமே வந்து இந்த வீடியோவுடைய ஏண்டுக்குள்ளே இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் சிஜே. வெல்கம் டு சிஜே த ஹேஷ்டாக் அனிமே. அண்ட் இந்த சீரீஸ் மறக்கப்பட்ட மஸ்ட் வாட்ச் அனிமேஸ். ஸோ ஐஎம்டிபியில் 7.2 வாங்கின கபானரி ஆஃப் தி அயன் ஃபார்ட்ரஸோடைய ஸ்டோரியில் பார்த்துடலாம். ஸோ இதில் என்னென்னா வந்து சிம்பிளான விஷயம்தான். ஒரு ஊர் இருக்கும், அதை சுற்றி வந்து நிறைய ஜாம்பிஸ் இருக்குங்கிறதுனால அதுக்கிட்ட பாதுகாக்கிறதுக்காக ஒரு மெட்டல் கேட் இல்லைனா செவரு சொல்லலாம், எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல, கடைசி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அப்படி எல்லாருமே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ அங்கேருந்து வெளியே போகணும் அப்படின்னா வந்து ட்ரெயின் மூலமாக மட்டும்தான் போயாகணும். ஒரு 4-5 பேசேஜ் வே மட்டும் இருக்கும் ட்ரெயினுக்கு மட்டும். ஆஸ் யூஸ்வல் ஒரு ஜாம்பி கிடச்சா மற்றவங்க வந்து ஜாம்பியாக மாறிடுவாங்க. அதாவது ஒரு கபானே கிடச்சா இன்னொருத்தவங்க கபானாவே மாறிடுவாங்க. ஸோ அந்த ஜாம்பியை கொள்றதுக்கு வந்து ஒரே வழி என்னென்னா அதோடைய ஹார்ட்டை டிஸ்ட்ராய் பண்ணி ஆகணும். ஹீரோக்கு வந்து இந்த மாதிரி ஜாம்பியை கொள்வது அதுதான் வந்து அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அவன் வந்து அந்த ஜாம்பியோடைய ஹார்ட்டை மட்டும் வெடிக்க வைக்கிறதுக்காக ஒரு கன்று மாதிரி ஒன்று கண்டுபிடிப்பான், பியர்சிங் கன்னுன்னு சொல்லிட்டு. அதை சரியாக அவன் கண்டுபிடிச்சி முடிச்சிட நேரத்துலையே வந்து ஒரு ட்ரெயின் வந்து கேட்டை வந்து ஆக்சிடென்ட் பண்ணி நிறையா ஜாம்பிஸை வந்து உள்ளே இழுத்து விட்டுரும். ஸோ அந்த நேரத்தில் வந்து ஹீரோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஜாம்பி வந்து ஹீரோ வந்து அட்டாக் பண்ண வரும். அப்போ அவனுடைய கன்று வச்சு அந்த ஜாம்பியோடைய ஹார்ட்டை வெடிக்க வச்சுருவான். ஆனால் அதே நேரத்தில் அந்த ஜாம்பி வந்து அவனை கடிச்சு வச்சுருக்கும். ஸோ இப்போ அவனுமே வந்து ஒரு ஜாம்பியாக மாற போகிறான்னு நினைக்கும் போது அந்த வைரஸை வந்து அவன் தடுத்துருவான். ஸோ அவன் தடுத்ததுனால அவன் வந்து கபானேவாகவும் இல்லாமல் ஹியூமனாகவும் இல்லாமல் ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு கபானரியாக இருப்பான். ஸோ இவனும் பல சர்வைவர்ஸும் சேர்ந்து ஒரு ட்ரெயினில் ஏறி அனதர் ரெண்டுக்கு போயிட்டு இந்த ஜாம்பி கிட்டே தப்பிச்சிடலாம் அப்படின்னு பிளான் போட்டிருப்பாங்க. ஸோ இவங்க எப்படி அங்கே போகிறாங்களா இல்லையா, அந்த ட்ராவல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது பொறுத்து தான் இருக்கும் மொத்த கதையுமே. அண்ட் நீங்கள் செகண்ட் எபிசோடுக்கு மேலே வந்து முக்கால்வாசி இடம் எல்லாமே வந்து இந்த மாதிரி ட்ரெயினில் போகிறது பற்றி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம அதோடைய ரிவ்யூ பற்றி பார்த்துடலாம். ஸோ நம்ம முதல்ல பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் பற்றி பேசலாம். அண்ட் பாசிட்டிவ் பாயிண்ட்னா முதல்ல நான் சொல்கிறது வந்து ஆக்ஷன் சீக்வன்சஸ் தான். ஏன்னா வந்து ஒரு யூனிக்கான ஆக்ஷன் சீக்வன்சஸ் வந்து நல்லாவே வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அண்டு அனிமேஷனுமே வந்து பக்காவாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் முக்கியமாக மூமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருப்பாள். அவள் வந்து அவளுடைய ஆக்ஷன் சீன்ஸ் பார்க்கணுன்னாலே வந்து செமையாக இருக்கும், வெறித்தனமாக இருக்கும். அதை வந்து பார்க்கணுங்கிறதுக்காகவே வெயிட் பண்ணுவாங்க எல்லாருமே. ஸோ அந்த லெவலுக்கு அவளுடைய ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இருக்கும். அண்டு இவ்வளவு மட்டும் கிடையாது, அந்த மெயின் கேரக்டரான இக்கோமாவுடைய பியர்சிங் கன் வச்சு அவன் பண்ணுற ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லாவே பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து ரொம்பவே ஃபேவரட்டாக இருந்துச்சு இதோடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே. அதனால் நான் அதை வந்து பாசிட்டிவ் பாயிண்டில் போடுறேன். ஸோ நான் அடுத்த பாயிண்ட்டாக என்ன சொல்லுவேன்னா, ஸ்டீம் பங்க் சென்டிங்கு தான் சொல்லுவேன். ஸ்டீம் பங்க் சென்டிங்னா என்னென்னு தெரியாதவங்களுக்கு வந்து இப்போ நான் சொல்கிறேன். அதாவது ஸ்டீம் பங்க்னா வந்து ரெட்ரோ ஃபியூச்சரிஸ்டிக்கான விஷயங்கள். ஸோ ரெட்ரோ ஃபியூச்சரிஸ்டிக்னால் அந்த மாதிரி பழைய காலத்தில் இருக்கிற ஃபியூச்சரிஸ்டிக்கான டெக்னாலஜியை காமிச்சா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். பார்க்கறதுக்கு உண்மையிலுமே வந்து சூப்பராக இருக்கும். அண்டு அதை வந்து இவங்க ரொம்ப நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க இந்த அனிமேல. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா மேக்ஸிமம் ஆஃப் த அனிமேல வந்து நம்மளால் ஸ்டீம் பங்க் செட்டிங்லாம் வந்து பார்க்கவே முடியாது. அண்டு இந்த அனிமேல வந்து கரெக்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க, பார்க்குறதுக்குமே நல்லா இருந்திருக்கும். ஸோ அதனால் வந்து நான் இதையுமே ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டாக ஆட் பண்ணுறேன். அண்டு அடுத்ததாக வந்து நான் ஸ்டோரி பற்றி பேசலான்ட்டு இருக்கேன். ஏன்னா இந்த ஸ்டோரி வந்து பாசிட்டிவ் பாயிண்டில் ஆட் பண்ணுறதா நெகட்டிவ் பாயிண்டில் ஆட் பண்ணுறதா எனக்கு சரியாக தெரியல. ஏன்னா ஒரு ஸ்டோரி வந்து ஆக்ஷன், அட்வென்ச்சர் அண்டு ஒரு ட்ராவல் டைப்லேயே கொண்டு போயிருப்பாங்க. இருந்தாலுமே நான் அதை வந்து நெகட்டிவ் பாயிண்டில் சொல்கிறேன். அது வந்து ஓகே, ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவ் பாயிண்டில் ஆட் பண்ணுறதுக்கான ஸ்டேபிளாக இல்லை, பட் ஓகே. அண்ட் நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்க்கு வந்துடலாம். ஏன்னா நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் சிலது சொல்ல வேண்டியது இருக்குது. அண்ட் நான் ஸ்டோரியை வந்து பாசிட்டிவ் பாயிண்ட்டாக நெகட்டிவ் பாயிண்ட்டான்னு சொல்ல முடியாமல் இருந்தேன் இல்லையா. ஸோ அதை நான் ஏன் சொல்கிறேன், ஸ்டோரியில் வந்து 2 பிரச்சனை இருக்குது. ஒன்று என்னென்னா வந்து ப்ரெடிக்டபுளாக இருக்குது ஸ்டோரி. நீங்கள் பார்க்க பார்க்க அடுத்தது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து சொல்லிடலாம். அண்ட் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறது வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ
மேக்ஸிமம் ஆஃப் த அனிமேல வந்து அப்படி இருக்கிறதே வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. ப்ரெடிக்டபிளே இல்லாமல் செம்மையாக இருக்கணும், ஆக்ஷன் அட்வென்ச்சராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து எனக்கு சரியாக தெரியல என்ன எப்படி சொல்கிறதுன்னு. அண்ட் இதில் வந்து பிளாட் ட்விஸ்ட்டுன்னு ஒன்று பெருசாகவே கிடையாது. அது எல்லாமே வந்து ஏற்கனவே ப்ரெடிக்டபிளுங்கும் போது என்ன பிளாட் ட்விஸ்ட்டு அண்ட் டெப்த்துமே கிடையாது. ஸோ ப்ரெடிக்டபிளும் கிடையாது, டெப்த்தும் கிடையாதுங்கும் போது இது எப்படி நீ வந்து சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் நீங்கள் அதோடைய அனிமேஷன் அண்டு மியூசிக் குவாலிட்டிலாம் பார்க்கும்போது அது ரெண்டுமே உங்களுக்கு பெருசாக தெரியாது. கரெக்டாக? ஸோ ஓகே. ஸோ நீங்கள் ப்ரெடிக்டபிளாக இருந்தாலும் டெப்த்து பெருசாக இல்லைனாலும் சும்மா வந்து ஒரு மஸ்ட் வாட்ச் அனிமேல வந்து நான் ஏன் அதை சொல்கிறேங்கிற மீன்ஸ் இது வந்து அண்டர் ரேட்டடாக இருக்கிறது தான். ஏன்னா இந்த ஸ்டோரி வந்து அட்டாக் ஆன் டைட்டன் பார்த்த எல்லாருக்குமே வந்து பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா காப்பி ஆஃப் ஏஓடி காப்பி ஆஃப் ஏஓடின்னு தான் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அது காப்பி ஆஃப் ஏஓடி அப்படிங்கிறத விட சிமிலராக ஏஓடி பார்த்தவங்களுக்கு அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு போர் அடிக்குது, அதே மாதிரி ஜானரில் பார்க்கலான்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த கபானரி ஆஃப் தி அயன் ஃபார்ட்ரஸ் பார்க்கலாம். ஏன்னா நானுமே முதல்ல அப்படி தேடி கண்டுபிடிச்சி தான் அண்ட் தமிழ் சென்பாய்ங்கிற ஒரு சேனலை பார்த்து தான் ஓகே அது பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த அனிமே பார்த்தேன். அண்ட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அண்டு இதை வந்து காப்பி ஆஃப் ஏஓடி அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லையா, சொன்னாங்க இல்லையா, அதை வந்து ஏன் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து நெகட்டிவ் பாயிண்ட்ஸை பற்றி பேசி முடிச்சாச்சு. அண்டு முக்கியமாக வந்து நான் பேச வந்த டாப்பிக்கே இதுதான். ஏன் வந்து இதை ஏஓடி காப்பி அப்படின்னு சொல்கிறாங்க அண்டு நான் ஏன் இதோட ஏஓடி காப்பி கிடையாது அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இதை ஏன் அப்படி ஏஓடி காப்பி அப்படின்றாங்கன்னா, நான் முதல்லே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு இரும்பு கேட்டு வச்சுருந்தாங்க, சோக்கால் ஒரு செவரு. ஸோ அது வந்து உடஞ்சி இந்த மாதிரி கபனெல்லாம் உள்ளே வரும்ல. ஸோ அதே மாதிரி வந்து இங்கே அட்டாக் ஆன் டைட்டன்லையுமே வந்து செவரு கட்டியிருப்பாங்க, அதை உடச்சிட்டு வந்து டைட்டன்ஸ்லாம் வரும். அண்ட் அதே மாதிரி இங்கே கபனரி ஆஃப் த அயன் ஃபார்ட்ரஸில் ஹீரோக்கு வந்து ஏற்கனவே கபனையோட சண்டை போடணும்னு ஆசையாக இருக்கும். அண்டு எப்போ அது ப்ரோக் ஆகுதோ, அந்த செவரு ப்ரோக் ஆகுதோ அப்போ போய் சண்டை போட போயிடுவான் அவன் ஒரு ஹீரோவா. அண்ட் அதே மாதிரி அட்டாக் ஆன் டைட்டனில் வந்து ஹீரோக்கு வந்து இந்த மாதிரி டைட்டன்ஸோட சண்டை போடணும்னு ஆசையாக இருக்கும். அண்ட் அந்த டைட்டன்ஸ்லாம் வந்து செவத்து உடச்சிட்டு வந்த உடனே ஹீரோ வந்து சண்டை போடுறதுக்கு ரெடியாக போயிடுவார் இந்த அட்டாக் ஆன் டைட்டனில். அதே மாதிரி கபானரி ஆஃப் தி அயன் ஃபார்ட்ரஸில் ஹீரோக்கு வந்து கபானேவுடைய பவர்ஸ்லாம் இருக்கும். அண்டு அட்டாக் ஆன் டைட்டனில் வந்து ஹீரோக்கு டைட்டனாக மாறக்கூடிய பவர் இருக்கும். அண்டு இதை மட்டுமே வச்சு நீங்கள் ரெண்டுமே வந்து அட்டாக் ஆன் டைட்டனை பார்த்து காப்பி பண்ண அனிமே தான் வந்து இந்த மாதிரி கபானரி ஆஃப் த அயன் ஃபார்ட்ரஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லிட முடியாது. ஏன்னா அதை பார்த்து இன்ஸ்பயர் பண்ண ஒரு அனிமேவாக இருக்கலாமே தவிர நீங்கள் வந்து அப்படியே காப்பி பண்ணதாக உங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா ட்ரெயின் சீக்வன்ஸு அது மாதிரி ட்ராவல் சீக்வன்ஸ்லாம் வந்து ஒன்றுமே வந்து இதில் இருக்காது, இந்த மாதிரி அட்டாக் ஆன் டைட்டனில் இருக்காது. அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை வந்து நீங்கள் காப்பின்னு சொல்கிறத விட சிமிலரான ஒரு அனிமே அட்டாக் ஆன் டைட்டன் பார்த்தவன் இதை பார்க்குறதுக்கு வந்து அதே ஜானரில் இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து அட்டாக் ஆன் டைட்டன் என்ஜாய் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நீங்கள் வந்து பாப்புலராக அதை சொல்லாமே தவிர அது இதை காப்பி பண்ணி எடுக்கப்பட்ட அனிமே தான், நீங்கள் அட்டாக் ஆன் டைட்டன் பார்த்தாலே போதும் இதை பார்க்க வேணாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து லிஸ்ட்டில் வச்சுருந்ததே வந்து நிறைய சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு அந்த வாட்ச் லிஸ்ட்லேருந்தே இதை டெலிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாமே கேட்டிருக்கேன், அவங்க எல்லாமே வந்து இது காப்பின்னு சொன்னதுனால பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு பெரிய மைனஸாகவே இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். சரி, அப்போ நான் வந்து இவ்வளோ சிமிலாரிட்டி சொல்கிறேனே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது வந்து சின்ன சின்ன சிமிலாரிட்டிஸ் மட்டும்தான், மொத்தமாக நீங்கள் காப்பின்னு சொல்ல முடியாது. அப்போ என்ன வித்தியாசம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செட்டிங் அண்ட் ப்ரெமிஸ் வந்து வித்தியாசமாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். தென் டோன் அண்ட் அட்மாஸ்பியர் வந்து வித்தியாசமாக இருக்குது. கேரக்டர் டைனமிக்ஸ் வந்து வித்தியாசமாக இருக்குது. ஆர்ட் ஸ்டைல் அண்ட் அனிமேஷன் கூட நான் சொல்லலாம். தென் இந்த நரேட்டிவ் தீம்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்பவே அழகாகவும் வந்து இந்த கபானரி ஆஃப் த அயன் ஃபார்ட்ரஸ் வந்து படைச்சிருப்பாங்க. அண்டு வெறும் 12 எபிசோடு தான் இருக்குது இந்த அனிமேல. அதுக்கப்புறம் ஒரு 3 ஓவிய எபிசோடும் இல்லை ஒரு படமும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் அதை நீங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம். இந்த 12 எபிசோடு மட்டுமே வந்து பார்த்தாலே போதும், அதுலேயே வந்து நல்லாவே கதையை வந்து நீட்டாக சொல்லியிருப்பாங்க. அப்புறம் நான் இந்த அனிமே வந்து கண்டிப்பாக ஒரு மஸ்ட் வாட்சில் வந்து உங்கள் எல்லாருக்குமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அண்டு இது எங்கே பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரைம் வீடியோலையும் உங்களுடைய அனிமே ஸ்ட்ரீமிங் வெப்சைட்ஸுமே வந்து இருக்குது. அண்ட் தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ அட்டாக் ஆன் டைட்டன் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து ஒரு அனிமே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பார்க்கலாம். இல்லைனா வந்து இந்த மாதிரி இந்த ஆக்ஷன் அட்வென்ச்சர் ட்ராவல் இல்லை இந்த மாதிரி ஜானர்ஸ்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த அனிமே பார்க்கலாம். இல்லை போர் அடிக்குது சின்னதாக ஒரு அனிமே பார்க்கணுன்னா கூட இந்த அனிமே வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்டு மறக்காமல் இந்த அனிமேவை பார்த்துட்டு இல்லைனா ஏற்கனவே பார்த்தவங்க வந்து இந்த வீடியோ கீழே ஒரு சின்னதாக ஒரு ரிவ்யூ வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
அண்ட் நான் அதை படித்து பார்க்குறேன். ஸோ இதை பற்றி சொல்கிறதுக்கு தான் வந்து இந்த வீடியோவே. அண்டு மெயினாக இப்போ வந்து அந்த அனிமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாப்புலர் ஆகிட்டே இருக்குது, இந்த கபானரி ஆஃப் த அயர்ன் ஃபார்ட்ரஸ். ஸோ நிறைய பேர் வந்து இதை மறந்துட்டாங்கங்கிறதுனால நான் வந்து அதை கொஞ்சம் ரீகேப் பண்ணி எல்லாருமே வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே. ஸோ பை.